சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பிஜேபியிலேருந்து விலகி ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியலைப்படுத்தி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதிய இயக்கங்கள் ஏற்கனவே விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரு. இருவேறு திராவிட இயக்கங்களுக்கு எதிரான மனநிலை இன்றைக்கு தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட வேரூன்றி இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு தான் அவரும் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை என்னன்னா, மதசார்பற்ற ஒரு கட்சியை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வரவேற்கத்தக்க ஒன்றாதான் நான் பாக்குறேன். அதே சமயம் அவர் மேல ஏற்கனவே ஒரு பிஜேபிங்கிற ஒரு கரையும் இந்துத்துவ மனநிலை கொண்டவர் என்கின்ற ஒரு கரையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிறது. அதை எந்த வகையில அவர் போக்க போறாருன்னு தெரியல. அவரு மதசார்பற்ற கட்சின்னு இப்ப சொன்னா கூட அவர் முழுக்க முழுக்க டெல்லியில போய் அங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர்களை எல்லாம் சந்திச்சு அவர்களுடைய பெர்மிஷனோட தான் இங்க கட்சி ஆரம்பிக்கிறார். சார், ஒரு கட்சியில இணைச்சு இவ்வளவு பதவிகள் கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்பரான எண்டிங் இருக்கட்டுமே தான் நான் சந்திச்சுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவரு அப்படி சொன்னா கூட மக்கள் கிட்ட என்னன்னா, குறிப்பா இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற நிலைப்பாட்டுலதான் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அது சிறுபான்மை மக்கள் 20% இருக்கிறது மட்டுமல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 20% யார் மதசார்பற்ற நிலையில கட்சியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு பெருவாரியான வெற்றி தமிழ்நாடு வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் பிஜேபியினுடைய கூட்டணி வச்சிருந்தாங்களோ அவங்களுடைய தோல்வி தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அது நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்து கலைஞர் பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போதும் தோல்விதான் கிடைச்சது. புரட்சி தலைவர் அம்மா பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போதும் தோல்விதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் எடப்பாடியார் பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போதும் தோல்விதான் கிடைச்சது. அந்த மனநிலையை தமிழ்நாட்டு மக்கள், சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பொதுவா எல்லாருமே விரும்புறதில்ல. அப்ப அந்த கரையை போக்குறதுக்கான நடவடிக்கையில இவர் முக்கியமாக சிறுபான்மை மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு விஷயங்களை கையாளணும். பகிரங்கமாக ஒரு பேட்டியை மக்கள் முன்னாடி வைக்கணும். நான் சிறுபான்மை மக்களுக்கும் பொதுவான எல்லா மக்களுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டுல செயல்படுவேன். குறிப்பா தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த எந்த விஷயத்தையுமே சமரசம் இல்லாம நான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி கட்சியை ஆரம்பிச்சு கொண்டு போனார்னா, அது இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல இளைஞர்கள் அவர்கிட்ட ஏற்கனவே அவரிடம் ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த இந்த இப்ப எடுத்திருக்க முடிவை 2024 நாளிலேயே தொடங்கி இருந்தாருன்னு வைங்களேன், இந்த 2026 தேர்தலுக்கான வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். இது உண்மை. ஆனா எதுவா இருந்தாலும் இப்போ முதலமைச்சர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறேன், கொள்கை ரீதியா எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. அதமான ஒரு நிலைப்பாடை எந்த அளவுக்கு அவர் கொண்டு போறாரோ அதை வச்சுதான் இவருடைய கட்சி எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா இன்றைக்கு அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறத நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். அவர் மன ரீதியில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான நிலைதான். அவர்கிட்ட நான் அவரை கவனிச்சிருக்கேன். ஆனா அவர் ஒரு சித்தாந்த அடிப்படையில் அவர் ஒன்றி போய் இருக்கிறாருங்கிறதுல யாருமே மறுக்க முடியாது. அவர் மட்டும் ராஜினாமா கடிதத்தை அனுப்பிச்சுட்டு நான் கட்சியிலிருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு இந்த இது பெரிய லெவல்ல இதா இருக்கும். ஆனா அவர் அங்க போய் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, இவர் பிஜேபியினுடைய பி டீம், அவங்க போய் தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாரு, நான் பிஜேபி மாதிரி பின்னாடி உங்ககிட்ட வந்துடுறேன். ஏற்கனவே இங்க மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் தானே. என்ன சொல்லுவாங்க, நீங்க பிஜேபியினுடைய பி டீமா பொதுவாகவே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. விஜயும் சொன்னாங்க, கமலையும் சொன்னாங்க. அதே போன்று இவருக்கு முத்திரை அதிகமா குத்தப்படும். அப்போ அதெல்லாம் சரி கட்டக்கூடிய வகையில, சமாளிக்கக்கூடிய வகையில அவர் அவருக்கு திறமை இருக்கு, ஆளுமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா, அத நீங்க ஆரம்ப கட்டத்திலே அந்த பிம்பத்தை முழுமையா உடைக்கணும் அவரு. ஓகே ஓகே, நான் மதசார்பற்றவன், பிஜேபியினுடைய அண்டர் கண்ட்ரோல்ல இல்ல, நான் சிறுபான்மை மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போனா நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் களம் அவருக்கு உள்ளதாக மாறிவிடும். நிச்சயமா மாறும்.
சோ இப்ப அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்றது இது மட்டும் தான், இந்துத்துவ பாதையில சென்றதுனால இது எப்படி தொலைக்க போறாங்கிறது மட்டும் தான் அவருடைய பெரிய சவாலா இருக்க போகுது. பெரிய விமர்சனம் அதுதான், பெரிய விமர்சனம் அதுதான். அவர் உண்மையிலே என்னன்னா, அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து விலகி அவர் நேரடியாக அன்றைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்களேன், அவருடைய அன்றைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வேற மாதிரி. ஏன்னா திறமை மிக்கவர், அது எல்லாம் பேச்சாற்றல் உள்ளவர், எல்லாம் ஆணித்தரமா பேசக்கூடியவர், எல்லாமே நல்லதான். அவர் யாரும் குறைச்சு மதிப்பிடவே முடியாது, மாற்று கட்சிக்காரங்களும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு சவாலா இருந்த ஒரு தலைவர் தான், அதெல்லாம் மறுக்க முடியாது. அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஒண்ணு குத்திட்டாங்க அவரு. இவர் RSS இயக்கத்தை அண்டர் கண்ட்ரோல்ல இவர் இருக்கக்கூடியவர். அதுக்கான அந்த விஷயங்கள் தான் அவரை நோக்கி பின்னோக்கி அவரும் அதே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டார். காரணம் என்னன்னா, பிஜேபியினுடைய கட்சியினுடைய தலைவரா இருந்தனால வேற வழி இல்லைங்கிறது மாற்று கருத்துல. அதை உடைக்கிறதுக்கான முழுமையான வழியை அவர் செய்யணும். அது செஞ்சு உண்மையா செயல்பட்டாருங்களா, களம் சிறுபான்மை மக்களும் பெருவாரியான வகையில ஆதரவு கொடுப்பாங்க. அதுல தமிழகத்துல பெரும்பான்மை மக்களா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு காமனான ஒரு கருத்து இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு நல்லா படிச்ச ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள்ல நல்லா படிச்சவரும் சரி, ஐபிஎஸ் அப்படின்ற பதவியில இருந்திருக்காங்க, அதை ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் மன்றத்துக்கு நான் வரேன்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த ஒரு பாசிட்டிவானதான் அந்த நெகட்டிவ மறைக்காதா சார்? சார், நல்லா படிச்சுட்டா மட்டும் அரசியல் களத்துல மக்கள் சேவை செய்வாங்கன்னா அதெல்லாம் சும்மா டோட்டல் அம்பக்கு. காமராஜர் நல்லா படிச்சுட்டா மக்கள் சேவை செஞ்சாரு. அதெல்லாம் கலைஞர் அவர்கள் நல்லா படிச்சுட்டா மட்டும் இல்ல, படிச்சவர்களும் கொள்ளையடிச்சு கோடிகளை சேர்த்தவங்களும் உண்டு. படிச்சுட்டா மட்டும் அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கும்ன்றதுலாம் இல்ல. அதெல்லாம் அது சும்மா சொல்லலாம். படிச்சவர்கள் அறிவாளி, மத்தவங்க எல்லாம் முட்டாளு, படிக்காத முட்டாள. பிராக்டிக்கல் உங்களுடைய அரசியல் களம், வாழ்க்கை தான் உங்களுடைய உங்களை மேன்மைப்படுத்தும். அந்த களத்துல இருந்து வரும்போதுதான் உங்களுக்கான அந்த அரசியல் அறிவுகள் அதிகப்படுத்தும். தவிர நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் வந்துட்டாரு, ஐபிஎஸ் ஆபீசர் வந்துட்டாரு, அதனால அவருக்கு ரொம்ப சிறப்பா பண்ணிடுவோம், அதெல்லாம் இல்ல. அதற்கான நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் தோல்வி கண்டுக்கிறாங்க தமிழ்நாட்டு களத்தை அவங்க மூலமா. ஆனா இவர் களத்தை அமைச்சிருக்காரு, திறமையானவர் இல்ல. ஆனா இவர்கிட்ட குத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதை அவர் உடைச்சிடணும். ரெண்டாவது எல்லாத்தையும் ஆரம்பத்திலே நான் பார்த்தேன் அந்த இதுல சில பேரு, நான் கோயம்புத்தூர் போய் ட்ரைனிங் கொடுக்க போறேன், அதை செய்ய போறேன், இதுக்கு பிறகுதான் போட்டி. சார், களத்துல இன்னைக்கு தேர்தல் களம் ஃபாஸ்டா இருக்குது. அதற்கான மும்முரமான வேலைகளை வச்சுட்டு போகணுமா தவிர நாங்க போய் விஜய் அவர்களும் 2024 பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிட போறது இல்ல, 26 தான் எங்களுடைய களம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்கல்ல. இடைத்தேர்தல் எதுலையுமே போட்டியிடல சார். அதாவது எதிர்பாராத வெற்றியை மக்கள், அந்த ரசிகர்களும், அந்த கரிஸ்மாட்டிக் அவருக்கு ஓவர். சினிமா நடிகருங்கிற இதுல வந்தாரு. இந்த தமிழ்நாட்டு அரசியல் களமே ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆருக்கு கிடைச்சதா இருக்கட்டும், அவர் அரசியல் களத்துல இருந்தா கூட எம்ஜிஆருக்கு கிடைச்சதா இருக்கும், அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கிடைச்சதா இருக்கட்டும், கலைஞருக்கு கிடைச்சது கூட அவர் பேச்சாற்றல், அந்த கரிஸ்மாட்டிக்கு. அந்த மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் இவருக்கும் ஓரளவுக்கு இருக்குது. இது யோகோதிபித்த இளைஞர்கள் முழுக்க இருக்கிறாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஆனா சித்தாந்த ரீதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. என்ன சித்தாந்தம் அது முக்கியமா பார்க்கணும். அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு முழுமையா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கறது கேள்வி இருக்குதுல்ல. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சித்தாந்த ரீதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய இளைஞர் கூட்டத்தை கூடலாம், ஆனா மக்கள் செல்வாக்க பெற முடியுமாங்க? சாதாரணமே இல்லை சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல சிறுபான்மை மக்களை அரவணைக்காத எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல வேரூன்றியதா இல்லை. ஏன்னா நீங்க ஓட்டை எண்ணும் போதே நீங்க 20 அவங்க எல்லாம் எண்ணும் போது 21ல இருந்து போவாங்க, மத்தவங்க எண்ணும் போது 1ல இருந்து தான் மேல ஏறுவாங்க. நீங்கள் சிறுபான்மை மக்கள்லாம் ஒட்டுமொத்தமா அதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அவர்களுக்கான உரிமை, சிறுபான்மை மக்கள்லாம் இன்றைக்கு நிறைய பேர் ஒரு 2 விஷயம் நினைக்கிறீங்க. நீங்க முஸ்லிம்கள் குறிப்பிட்ட ஒரு 10%, ஆனா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல 15ல இருந்து 20% இருக்காங்க. அவங்க மதம் மாறி கூட அவங்க வெளிப்படுத்தாம தங்களுடைய சர்டிபிகேட்ல மாத்தாம ஜீசஸ் கும்பிடக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் 20% உருவாயிருக்காங்க சார் தமிழ்நாட்டுல.
முஸ்லிம்கள்னா அந்த நிலையில தான் இருக்காங்க. அதனால இவர்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெறணும்னா நீங்கள் சரியான பாதைக்கு அந்த சிறுபான்மை மக்களுக்கான குரலை கொடுக்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் சில வாக்குகளை உடைக்க முடியும். உடைச்சு பெரிய லெவல்ல கொண்டு போகணும். அதற்கான அவருக்கு தகுதி, அவருடைய பேச்சாற்றல், அறிவாற்றல் எல்லாம் உடைய தலைவர் என்பதிலே மாற்று கருத்துல. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருக்காங்களா சிலர் சித்தாந்த ரீதியில் ஒரு RSS இயக்கத்திலிருந்து உயரொன்றி வரும்போது அவர் பக்கத்துல வரும்போது இவருக்கும் அந்த முத்திரை குத்தப்படும். அத இத ஒரு கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். இவருக்கு பக்கத்துல சிறுபான்மை மக்களை வச்சுக்கணும், இந்த சார்பற்ற நிலைப்பாடு வச்சவங்களை வச்சுக்கணும். இவங்களை வச்சுட்டு அரசியல் களத்தை கொண்டு போகணும். அது ஒரு தலைவரா இருந்தா அடுத்த காலத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையினை சமூகத்தை சேர்ந்தவரா நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு அரசியல் களத்தை நான் சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்க தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்லணும். அதுக்கு ஜவஹர்லாலை போன்ற நல்ல அரசியல் தலைவர்கள் போயிட்டு அவரோட இணையணும்ல சார். அதுக்கெல்லாம் நிச்சயமா அதுக்கெல்லாம் நான் என்னுடைய முழு ஆதரவை அவர் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். என்னுடைய முழு ஆதரவை நானும் மைனாரிட்டி கமிஷன் சேர்மனா இருக்கேன், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் சேர்மனா இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களையும் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டில் சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் என் மீது மிகுந்த அன்பும் பாசம் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் இருக்கேன். புதிய சக்தி வரணும், இவர் வரணும் என்பதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அந்த பிம்பத்தை உடைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு சூப்பரா கொண்டு போக முடியும். ஏன்னா இன்றைக்கு இளைஞர் கையில தமிழ்நாட்டுக்கு அந்த போகும்போது அதை சரியான பாதிட்டு கரெக்டா கொண்டுட்டு போகணும். இப்போ ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறதா இருக்கட்டும், யாருடைய கேள்விகளை பதில் சொல்வதாக இருக்கட்டும், எல்லா திறமையும் உள்ளவர் தான் இவரு, இல்லைன்னு சொல்ல. ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் கோபப்பட்டு பத்திரிகையாளர்களை விமர்சனம் செய்தா கூட அப்படியே பக்குவப்பட்ட அரசியல்வாதியா மாறிட்டாரு. இப்போ நீங்கள் விஜயா அண்ணாமலையா என்று பார்க்கும்போது அரசியல் களத்துக்கு மிகச்சிறந்தவர் அண்ணாமலை தான், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அரசியல் களத்துக்கு மிகச்சிறந்தவர் அண்ணாமலை தான். ஆனால் அவர் கொண்டு போறக்கூடிய அரசியல் களம் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பார்க்கணும். விஜய் என்ன பண்ணாரு ஆரம்ப கட்டத்துல? அவர் கரெக்டா கட்சி ஆரம்பிச்சாரு, இப்தார் நிகழ்ச்சி நடத்தாரு, இப்தார்ல நோம்பு நோட்டாரு, இருந்தாரு. ஒரு அந்த திமுக காலகாலமா இருக்கக்கூடிய திமுக ஓட்டை அப்படியே உடைச்சாரு, முஸ்லிம்கள் ஓட்ட. கிறிஸ்தவர் அவர் மற்றவங்க தானே கிறிஸ்தவர்கள் இதுங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு எடுத்து கொண்டு போனாரு. இது பாயிண்ட். இது இல்லாம ரசிகர்கள் இதே மாதிரி நிலையை இவர் உருவாக்கிட்டார்னா இவர் ஒரு வீழ்த்த முடியாத சக்தி, ஒரு மகா சக்தியாக நிச்சயமாக தமிழ்நாட்டு களத்துக்கு ஒரு முன்னணி சக்தியாக, ஏன் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு கூட அவர் தகுதி படைத்தவர், வரதுக்கு வாய்ப்பும் இருக்கக்கூடியவர் அண்ணாமலை. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது எல்லாம் உடைச்சு கொண்டு போகணும். உடைச்சு போயிருந்தா சாதாரண விஷயம் இல்ல. இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை எல்லாம் உடைக்கணும். இவர் கூட இருக்கிறவங்களை எல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டு கொண்டுட்டு போகணும். மக்கள் கிட்ட சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு ஜூன் 5 காயிதே மில்லத்தினுடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் விழாக்கு அவருக்கு போய் ஒரு மரியாதை செலுத்தினா இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டாகும். என்ன போல அவங்க சொன்னாலும் அதை எப்படி ஈர்ப்பு உண்டாக்கும்னு என்ன பண்றவங்களுக்கு தெரியும். அந்த ஈர்ப்பை உண்டாக்கக்கூடிய சக்தியை நம்மள உருவாக்க முடியும். அதை கொண்டு என்னன்னா இந்துத்துவ அமைப்பு காயிதே மில்லத்தை இந்த நாட்டினுடைய துரோகியா காட்டுறாங்க. இந்த நாட்டுக்காக பெரும்பாடுபட்டவர் அவரு. தமிழ் மண்ணுக்காக தமிழுக்காக தன்னுடைய பாராளுமன்றத்துல பல குரலை எழுப்பியவர் காயிதே மில்லத்து. ஆனா இந்துத்துவம் என்ன சொல்றாங்க, அவர் தேச விரோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் அவர் முறியடிக்கணும். முறியடிச்சுட்டு போய் நின்றார்னா அது களம் பொதுவான மக்களுக்கான களம். அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பாராட்டும் போதுதான் உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி விவாதங்களை பாராட்டும் போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும்.